அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ 3 நிமிட வீடியோ. அவசர வேலைகள் இருக்கவங்க பார்க்காதீங்க. பண்டாரவளையில் இருக்கக்கூடிய 39 வயது வியாபாரி ஒருவர், ஒரு பெரிய தொழில் செய்கிறாரு, நல்ல வியாபாரி ஒருவர் திருமணம் முடித்திருக்கிறாரு. என்னதான் திருமணம் முடித்து அவருக்கு குழந்தைகள் இருந்தாலும் கூட ஓரின சேர்க்கையாளர் அவர். அதாவது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, தெரியும். ஆண் என்றால் ஆணோடு உறவு கொள்ள வேண்டும், பெண் என்றால் பெண்ணோடு உறவு கொள்ள வேண்டும் என்று அப்படிப்பட்ட சிந்தனையில் இருப்பவரில் இவரும் ஒருவர். இவர் ஒரு விளம்பரம் ஒன்று பார்க்குறாரு ஒரு இணையதளத்துக்குள்ளே. உங்களுக்கு தேவையான துணையை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் என்று பார்க்குறாரு. உடனடியாக என்ன செய்கிறாரு, அதுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு எடுக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு எத்தனை வயசு? 39. ரைட், 39 வயது. உங்களுக்கு ஒரு ஆள் வேணுமா, ஒரு ஆண் வேணுமா? அப்படின்றா உங்களுக்கு தேவையான ஆண் இந்த இடத்துல இருக்கிறார். இந்த டைமுக்கு நீங்கள் பிட்டக்கோட்டை பகுதிக்கு வாங்க என்று சொல்கிறாங்க. இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? பண்டாரவளையில். இதற்காக வாராறு. பண்டாரவளையிலேருந்து பிட்டக்கோட்டுவைக்கு, கொழும்பு பிட்டக்கோட்டை பகுதிக்கு வாராரு. ஒரு பாலடைஞ்ச பங்களா, 2 மாடி கொண்ட பாலடைஞ்ச ஒரு வீடு. இந்த படத்தில் இருக்கிற வீட்டுக்கு வாராரு. அங்கே இந்த படத்தில் இருக்க 2 பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே இன்னும் 2 பேர் இருந்து இவரை நிர்வாணமாக்கி, அடி என்று அடிக்கிறாங்க. இன்னும் ஒரு நபர் இதெல்லாம் வீடியோ எடுக்கிறார். இப்போ அந்த வியாபாரிக்கு சொல்கிறாங்க, உங்களுடைய நிர்வாண காட்சிகளை நாங்கள் இணையதளத்தில் போட போகிறோம், எங்களுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் காசை எடுத்துகிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி மொபைல் ஃபோன், அவருடைய முக்கியமான ஆவணங்கள்லாம் கொடுத்துட்டு இவர் மிரியான போலீஸில் போய் சொல்கிறாரு, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, என்கிட்ட பணம் கேட்குறாங்க, கப்பம் கேட்குறாங்க, இல்லாட்டி என்னுடைய அந்தரங்க நிர்வாண வீடியோக்களை இணையதளத்தில் வெளியிடுவதாக சொல்கிறாங்க. சரி, போலீஸார் சொல்கிறாங்க, அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. பிட்டக்கோட்டை பகுதியில் இந்த இடத்துல இருக்கிறோம், காசோடு இருக்கோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி இவர் மூலமாக பேச வைக்கிறாங்க. வாராங்க, கைது செய்யப்படுறாங்க. எனவே இது போன்ற நிறைய விடயங்கள் நடக்குது. இந்த ஓரின சேர்க்கை உறவுக்காக ஆசைப்பட்டு முன்பின் தெரியாதவர்களிடம், இதற்கு முன் அறிமுகம் இல்லாதவர்களிடம் தொடர்புகளை ஏற்படுத்தி பணம், கிரெடிட் கார்டு, நகை, இப்படி நிறைய விஷயங்களை இழந்துக்கிட்டு வர்ற நேரத்தில் ரொம்ப அவதானமாக இருங்க. மிக மிக அவதானமாக செயற்பட வேண்டிய காலகட்டம். முன்ன பின்ன தெரியாதவங்களோட எந்த உறவும் வைத்து கொள்ளாதீங்க. ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா சொல்கிறேன். எப்பயுமே என்னுடைய பக்கத்துக்கு, இந்த டிக்டாக் பக்கத்துக்கு ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி.